எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் பேசினேன். ஸோ இன்னைக்கு வந்து பிள்ளையார் சிலை தான் பார்க்க போகிறோம். அதுவும் கிளேல தான். எல்லாத்துக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி காய்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து இப்போ கிளேயை வந்து எப்படி விநாயகர் செய்ய போகிறோம்னா பார்க்க போகிறோம். சும்மா அதுக்குன்னு கார்ட்போர்டு இது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் க்ரீன் கலர் நான் எடுத்துக்க போகிறேன். கிளே ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நல்லா ரோல் பண்ணி இப்போ வந்து அந்த லீஃப்பில் நான் இலை காமிச்சேன் இல்லையா, அது மேலே இப்போ அழகாக வச்சாச்சு. இப்போ வந்து பிள்ளையார் செய்கிறது மட்டும்தான். அந்த அளவுக்கு கலர் வந்து இப்போ வந்து நம்ம வந்து எல்லோ கலர் எடுத்துக்கலாம். எல்லோ கலர் ஃபர்ஸ்ட் வந்து தொப்பையை வச்சிடலாம். தொப்பை நல்லா பெருசாக தானே இருக்கும். ஸோ இப்போ இந்த இலையை வந்து ஓரமாக வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த தொப்பையை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆஃபாக கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே மூடி இங்கிட்ட வச்சிடலாம். இப்போ நல்லா வந்து ரோல் மட்டும் நல்லா இருக்கும். எனக்கு ரோல் பண்ணவே வராதே. நல்லா வந்து ரோல் பண்ணியாச்சு. இப்போ வந்து அழகாக வந்து இப்போ இந்த பிள்ளையார் இங்கே அழகாக சென்டரில் வச்சிடலாம். ஸோ அழகாக இந்த மாதிரி இப்படி சென்டரில் இப்படி இங்கிட்ட வச்சிடலாம். ஸோ இப்போ நல்லா வந்து இப்போ நம்ம அழகாக சென்டரில் வச்சிடலாம். சென்டரில் லைட்டாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த வயருக்கு கொஞ்சம் கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஷேப் கொடுத்துக்கலாம். நல்லா அமுத்தி விட்டு ஓகே. இப்போ வந்து அது பண்ணிக்கலாம். காலுக்கு இந்த மாதிரி ரெட் கலர் கிளே எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து அந்த காலுக்கு ஏற்ற மாதிரி தனியாக வந்து ரவுல் பண்ணி கொஞ்சம் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கால் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் லைட்டாக இப்போ நம்ம நல்லா பின்னாடிலேருந்து வச்சாதான் நல்லா தெரியும். ஓகே, இதுதான் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கால் வச்சு இங்கே வச்சிடலாம். ஸோ வச்சுட்டு இந்த மாதிரி ப்ளைனாக இது பண்ணுறதுக்கு அதே ரெட் கலர் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா உருட்டிடலாம். ஸோ இப்போ நல்லா வந்து நான் இந்த மாதிரி உருட்டி அதே ஷேப்புக்கு எடுத்துட்டேன். அழகாக அந்த பேக் சைடு ஒன்றா ஒட்டிக்கிறேன். கால் வந்த மாதிரியே இல்லை. வந்து அதுக்கு வந்து இப்போ சும்மா இந்த மாதிரி சும்மா அந்த கோடு வந்து கொடுத்துக்கலாம். அப்போதான் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். உண்மையாக ஸ்கர்ட்டாக இப்போ நல்லா வந்து இந்த மாதிரி வந்து பண்ணியாச்சு. இப்போ வந்து அடுத்தது டாப் அந்த உடம்புக்கு அந்த எல்லோ கலர் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ அதே பதத்துக்கு இப்போ நான் அதே மாதிரியே நான் ஊட்டி எடுத்துக்க போகிறேன். இப்போ ஆஃபாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கிட்ட கொஞ்சம் ஆஃப், கொஞ்சம் லைட் ஆஃப். ஓகே, இப்போ ஆஃபாக கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அந்த உடம்பு வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து அந்த உடம்புக்கு நம்ம வச்சிடலாம் அழகா. இப்போது ஓகே, இப்போ உடம்பு வச்சாச்சு. அதை வச்சுட்டு வச்சிடலாம். ஸோ அதுக்கு நான் ஆஃபாக கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இங்கே கொஞ்சம் பல்ஸாக வச்சுக்கலாம். ஓகே, இப்போது அந்த கை சுற்றுவாங்கல்ல, ஸோ இப்போ அது பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வச்சுட்டு கட் பண்ணலாம். ஏன்னா அளவு தெரியாமல் இதாகிடுச்சுன்னா. ஸோ ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் இங்கே வச்சுட்டு அப்படியே கையில் இது பண்ணிப்போம். பாதி தூரம் வரைக்கும் இருந்தால் போதும், ஃபுல்லாலாம் வேண்டாம். ஓகே, இப்போ அந்த கையில் வச்சாச்சு. இப்போ அந்த ஜுவல்ஸுக்கு வந்து ரெடி பண்ணலாம். அந்த ஜுவல்ஸுக்கு வந்து சும்மா அந்த ரெண்டு சைடுக்கும் வரும்ல, இப்போ அதுக்கேற்ற மாதிரி இப்போ வந்து வச்சுக்கலாம். அப்போ தான் ஓகே. இப்போ செயின் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ அந்த செயின் வந்து இப்போ பிள்ளையாருக்கு வச்சிடலாம். இது வந்து சின்ன செயின், பெரிய செயினும் இருக்குது. ஓகே, இப்போ இந்த செயின் ஸோ இப்போ வந்து தலை தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஒயிட் கலர் எல்லோ கலருக்குள்ளேயே எடுத்துகிட்டு நல்லா ஃபஸ்ட் இப்போ வந்து தலை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு வந்து அந்த கண்ணுக்கு வந்து லைட்டாக இங்கே கொஞ்சம் அந்த தும்பி கைக்கு வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு தெரியுது. ஓகே, இப்போ வந்து தும்பிக்கை ரெடி பண்ணியாச்சு. இப்போ தும்பிக்கைக்கும் நல்லா வந்து இது கொஞ்சம் லேசாக செஞ்சாச்சு. இப்போ அதோட வந்து கை பண்ணிடலாம். கை செஞ்சாச்சு. இப்போ இந்த கையை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம்.
இப்போ வந்து கை இந்த 2 சைடும் வந்து இப்போ அழகாக ஒட்டியாச்சு. கை இப்படி காட் வந்து ப்ளஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி வச்சாச்சு. இங்கே வச்சாலாம் சுற்றிட்டா அழகாக. ஓகே, இப்போ சுற்றியாச்சு. இப்போ அந்த கையிலையும் நம்ம சுற்றிடலாம். அந்த கையில் மிச்சம் இருக்கிறத சுற்றிடலாம். காது வந்து கிரீடம் அதெல்லாம் வச்சாச்சு. ஸோ என்னடா பாதி மட்டும்தான் வந்திருக்கே, மீதி பாதி அந்த கிரீடம் செய்கிறதெல்லாம் வரலையேன்னு தானே இருப்பீங்க நீங்கள். அது வந்து வீடியோ வந்து ரன்னிங்லேயே, கேமரா வந்து ரன்னிங்லேயே இருக்குதுன்னு நினச்சிட்டேன். கடைசியில் பார்த்தா ஆஃப் ஆகிருக்கு போல் இருக்குது. அதனால் ஒரு சில இது வந்து கிரீடம் வைக்கிறது, காது வைக்கிறது, இந்த கண்ணெல்லாம் வைக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் தெரியாமல் போயிடுச்சு. ஸோ சாரி. ஸோ இது வந்து எலி, குட்டி எலி, விநாயகருக்கு பிடிச்ச எலி, குட்டி எலி. எல்லாம் பெரிய எலி தான் சொல்லுவாங்க, இது குட்டி எலியாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது குட்டி எலி அழகாக இருக்குது பார்த்தீங்களா, கருப்பு கலரில். ஓகே, விநாயகர் செஞ்சு முடிச்சிட்டேன். ஸோ இந்த விநாயகர் எப்படி இருக்குது, க்யூட்டாக அழகாக இருந்துச்சுன்னா கீழே கம்பாக்ஸில் எப்படி இருக்குது என்னோடய விநாயகர். நான் செஞ்ச ஃபர்ஸ்ட் டைம் விநாயகர் செய்கிறேன். ஸோ அது வந்து எப்படி விநாயகர் இருக்குதுன்னு வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக்கும் பண்ணிடுங்க. நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. விநாயகர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த விநாயகர் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஒரு சில பேர் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ எல்லாத்துக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். பாய்.